என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? ஆமா. இல்ல அந்த மாதிரி கிடையாதுங்க. இப்ப நான் வந்து கோடாடி. சரி, இப்ப பாருங்க, நான் கோடாடி போறேன். டொமைன் செக் பண்றதுக்கு மட்டும் தான் கோடாடி போறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோடாடியில தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் அதோட சீப்பா நிறைய கம்பெனி இருக்கு, அங்க வாங்கிக்கலாம். உங்க டொமைன் நேம் வந்து, உங்க டொமைன் நேம் சொல்லுங்க. என்ன உங்க டொமைன் நேம் சொல்லுங்க. ஆ, நீங்க வந்து காம்படிஷன் அனாலிசிஸ்க்காக சொல்றேன். ஓகே, எனக்கு புரியுது. நீங்க ஹெச்டிடிபிஎஸோட சேர்த்து எடுக்கணுமா? ஆமா, அப்படிதான் எடுக்கணும். இப்ப இல்ல, இப்ப வந்து இந்த டொமைன் இருக்கு. இதை நீங்க போய் இப்படி நீங்க வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிட்டு நான் இங்க போய் பேஸ்ட் பண்றேன். இப்படி பேஸ்ட் பண்ணீங்கன்னாவே அது இப்படிதான் வரும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம டொமைன் செக்கிங், டொமைன் அத்தாரிட்டி செக்கிங், அத்தாரிட்டி செக் டொமைன் அத்தாரிட்டி செக்கிங்ன்றது ஒரு பிகினருக்கு கத்துக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டுமே கேஸ் கிடையாது. ஆமா, அது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ சிங்கிள் டொமைன்னா நீங்க நம்ம வந்து ஹெச்எஃப்ஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும் ஹெச்எஃப். இருங்க, நான் பேஸ்ட் பண்றேன். செக் அக்கௌண்ட். ஸோ 13 இருக்கு டொமைன் ரேட்டிங். பேக் லிங்க், ஏன்னா நான் பேக் லிங்க்லாம் அவ்வளோ பண்ணுறது கிடையாது அமேஜ்க்கு. ஸோ அதனால இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் லிங்க்லாம் ஒர்க் பண்ணுறோம், நிறைய கண்டென்ட் இன்டர்னல் பேக் லிங்க் நான் பின்னாடி சொல்கிறேன் என்ன இருக்குன்னு. அது எல்லாமே டீட்டெயிலாக வரும். பேக் லிங்கே உங்களுக்கு நிறைய இன்டெப்த்தாக வரும், என்னென்ன டெக்னிக் பண்ணுறோம் எல்லாமே வரும். ஸோ கோடாடியில் பாருங்க, நான் வந்து டொமைன் வந்து இருக்கா இல்லையான்றது இப்படி நீங்கள் டொமைன் நேம் போட்டிங்கனாவே அது வந்து கிளியராக வந்து என்ன பண்ணணும்னா, சர்ச் டொமைன் கொடுக்கும்போது ஸோ .com அவைலபிள் இருக்குது. ஆனால் இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸஸில். ஆமாம், இப்போ வந்து ஜஸ்ட் கீழே வாங்க, அதர் எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குதோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழே வந்தீங்கன்னா prakash.digital.co.in இருக்குது. இது நீங்கள் கேட்டீங்களா ₹1 ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். அதை வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு வாங்கினீங்கன்னா, 3 வருஷத்துக்கு வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ₹1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா, நீங்கள் 3 வருஷத்துக்கு வாங்கணும். நான் கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட் லாகின்ல தான் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணி இப்போ நம்ம வாங்கணும்னு போடலாம். ஸோ இங்கே இருக்குது. இது வந்து இல்லை, இது வந்து பாருங்க ப்ரொஃபஷனல் இமெயில். இமெயில் இது வந்து டொமைன் கிடையாது, இமெயில். இப்போ info@amazeinstitute.co.in அந்த மாதிரி. ஏன் ப்ரொஃபஷனல் மெயில் ஐடின்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். அது ஏன் அதுக்கும் நார்மல் மெயில் ஐடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, நான் கண்டினியூ கார்ட்டுன்னு கொடுக்குறேன். ரைட்டு, நான் வேற டொமைன் எடுக்கிறேன். ஸோ வியூ கார்ட் கொடுக்குறேன். ஸோ வியூ கார்ட் கொடுத்தா prakash.digital.co.in. ஸோ இது வந்து 3 இயருக்கு 1499. அதாவது வந்து 2 வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க, 1498 அவங்க கணக்குப்படி. ஃபர்ஸ்ட் இயருக்கு ₹1 போட்டிருக்காங்க. அதுதான் இங்கே 33% ஆஃப்னு இங்கே போட்டாங்க. அதாவது வந்து 33% உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு இயருக்கு அவங்க அமௌண்ட் வாங்கல. அதே நீங்க வந்து 1 இயர்னு போட்டிங்கன்னா 499. புரியுதுங்களா? நீங்க 3 வருஷத்துக்கு வாங்கினீங்கன்னா இப்போ 1 இயருக்கு 499னா இப்போ இங்கே 3 இயருக்கு எவ்வளோ வந்துச்சு? ரெண்டு ஒன்று தானே? அவ்வளோதான். ₹1 கிடையாது அது.
சும்மா உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஜென்ரலாக ஹோஸ்டிங் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று வாங்குறது கீழே சின்ன சின்னதாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்குறது தான் பெட்டர். ஏன்னா ஹிட்டனா நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் 899, ஃபர்ஸ்ட் இயர் ஒன்லி வித் 3 இயர் டேர்ம், அதே சேம் அப்ளிகேஷன் வருது. .ai அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒன்லி வித் 2 இயர் டேர்முக்கு இந்த காஸ்ட், நீங்கள் 2 வருஷம் அந்த டொமைனை வாங்கணும். இதுதான் மீனிங் இருக்கு. ஓகேங்களா? நம்ம எப்பயுமே வந்து ஹோஸ்டிங்கும் சரி டொமைன் வாங்கும்போது கீழே வேற என்ன கொடுத்துருக்காங்கிறது கிளியராக நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு தான் வாங்கணும். ஓகேங்களா? நேற்றே நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா விபிஎஸ் ஹோஸ்டிங்கு, அப்புறமா விபிஎஸ் ஹோஸ்டிங்னா என்னன்றதுலாம் பார்த்தோம். டெடிகேட்டட் ஹோஸ்டிங்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தடில் இருக்கும். ஸோ இப்போ எது வாங்கலாம், எந்த ஹோஸ்டிங் வாங்கலாம் அப்படின்றத கொஞ்சம் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். விச் ஹோஸ்டிங் இஸ் பெஸ்ட்? சரி, இப்போ நீங்கள் வந்து பிளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹை ஸ்பீட் ஹோஸ்டிங் வாங்கணும். இல்லை நார்மலாக நான் சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட் பண்ணுறேன், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிளாகிங்னா என்ன, சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட்னா என்ன. சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட் வாங்கினாலும் நீங்கள் ஹை ஸ்பீட் ஹோஸ்டிங் தான் வாங்கணும். ஏன் ரெண்டுத்துக்கும் என்ன அப்படி மீனிங் என்ன, ரெண்டும் ஒரே மீனிங்காக வருதுன்னா, ஜென்ரலாகவே உங்கள் வெப்சைட் நல்ல குயிக்காக லோட் ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை பிளாகிங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இல்லைன்னா உங்கள் பிளாகிங்கே ஃபெயிலியர் ஆகிடும் உண்மையாக சொல்ல போனோம். ஸோ அதனால் ஹோஸ்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பீட் ரொம்ப முக்கியம். அப்புறம் வேற என்ன முக்கியம்? காஸ்ட். நம்மளால என்ன முடியுமோ, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்பேஸ், நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஹிடன் சார்ஜஸ் இருக்கான்னு பார்க்கணும். எல்லா ஹோஸ்டிங் கம்பெனிலும் ஹிடன் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம டொமைனுக்கே பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து ₹1, 3 இயர்னா 1500, அது சேர்த்து தான் வாங்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் 3 வருஷத்துக்கு உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்குறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கான்னு ஜென்ரலாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? கஸ்டமர் சப்போர்ட்டு, உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வந்திருக்கு, ஹோஸ்டிங்கில் எதனா ப்ராப்ளம், இமீடியட்டாக நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கோடாடிலாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், கோடாடிலாம் அந்தளவுக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. முதல்ல நல்லா இருந்தது லாக்டவுனுக்கு முன்னாடி, இப்போ அந்தளவுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இப்போ இந்த அக்கௌண்ட் இருக்குது, நான் சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். இப்போ நான் கோடாடி போகிறேன், சப்போர்ட் கோடாடியிலேருந்தே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும், நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. இப்போ இங்கே ஹோஸ்டிங் இருக்குதா, கிளிக் பண்ணுங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஹை எண்ட் ப்ராடக்ட் எதுன்னு பாருங்க. இப்போ வெர்ச்சுவல் விபிஎஸ் சர்வர் இருக்கு, இதை நீங்கள் கிளிக் பண்ணி டெய்லியும், இல்லைனா வந்து இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து வேற என்னென்ன இருக்கு கான்ஃபிகர்ஸ் அப்படி இப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக அவங்ககிட்ட இருந்து கால் வரும். ஏதோ ஒரு பர்சன் வந்து விபிஎஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு அங்கே சிக்னல் போயிடும், உடனே அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த கோடாடியில் தான் நடக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா கஸ்டமர் சப்போர்ட்ன்றது என்ன மாதிரி நடக்குதுன்னு? ஸோ கஸ்டமர் சப்போர்ட் கோடாடியில் மாதிரி இல்லை. அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்டாஃப் நிறைய இருந்தாங்க. இப்போ ஸ்டாஃப் கம்மியாகிறாங்க, நிறைய வந்து ஏஐ தான். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்படி நான் கிளிக் பண்ணுறேன், ஈவன் தான் வேற ஹோஸ்டிங் கம்பெனில ஏஐ இருக்குது, பட் அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணலாம், மெயிலேருந்து காண்டாக்ட் பண்ணால் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஐ நீட் டு பை விபிஎஸ் சர்வர்னு போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். கஸ்டமர் வாண்ட் டு பை அ நியூ நீட் சேல்ஸ் ஹெல்ப் சப்போர்ட் வித் ப்ராடக்ட். சி இப்போ வந்து நான் இப்படி போட்டிருக்கேன், இது வந்து ஏஐ ரிப்ளை, பாட் ரிப்ளை. இப்போ பாருங்க, லோடிங் சேட்னு வந்திருக்கு, டிரான்ஸ்ஃபரிங் சேட்னு வந்திருக்கு. என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 minutes. You are in the queue and guide will be with you soon. Thank for support. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி சேட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா,
இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயிலோ இல்லை ஏதோ ஒரு மூலியமா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க கோடாடி. ஏன்னா விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர் வாங்குறாங்க, 90,000 97,000 போட்டிருக்காங்க, பெரிய காஸ்ட் இல்லையா, அதனால காண்டாக்ட் பண்ணுவாங்க. புரியல. இது டொமைன் கிடையாது, ஹோஸ்டிங் ஸ்பேஸ். பாருங்க, இது ஹோஸ்டிங் ஸ்பேஸ். ஆமா, இதெல்லாம் நிறைய வெப்சைட் போட்டுக்கலாம். இப்போ வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் அவங்களாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. டெடிகேட்டட் சர்வர், விபிஎஸ். 3000 என்ன பாருங்க, இப்போ நான் கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் 3 இயர் டேர்ம், நீங்க 3 இயருக்கு வாங்கினாதான், இல்லைன்னா பாருங்க 46,000 வருது. ஓகேங்களா, அதுல வேற வேற டிஃப்ரெண்ட் பேனல்ஸ், டிஃப்ரெண்ட் பேனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நீங்க வாங்கும்போது என்ன ஒண்ணுமே இல்லை, நீங்க கடைசி வரைக்கும் போயிட்டு இதை இப்போ வாங்காம வந்துட்டீங்கன்னா அவங்களே உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஆமா, இந்த மாதிரி இருக்குது கஸ்டமர் சப்போர்ட். இதே நீங்க வந்து ஒரு ஒரு ஹோஸ்ட் ஒரு ஒரு டொமைன் வாங்குறீங்க, டொமைனை தேடுறீங்க, சரியா வாங்கல, வெளியே போயிட்டீங்கன்னா அப்பெல்லாம் உங்களுக்கு எந்த மெசேஜ் வராது, கால் வராது. உங்களுக்கு புரியுதுங்களா? பெரிய பெரிய ப்ராடக்ட் வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அந்த அளவுக்கு ட்ராக்கிங் நடக்குது, ஆனா கஸ்டமர் சப்போர்ட் இல்லை. கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட், இப்போ நீங்கள் ஒரு டொமைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, கோடாடியில் டொமைன் வாங்கிட்டீங்க, அந்த டொமைனை வேற ஹோஸ்டிங்க்கு மாற்றணும், ஹோஸ்டிங்கருக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ சப்போர்ட் தானே வேணும். சப்போர்ட் இல்லாமல் எப்படி மாற்ற முடியும்? ஸோ அதனால இப்போ இங்கே வாங்கியிருக்கேன், கோடாடியில் வாங்கியிருக்கேன், இப்போ இங்கேருந்து நான் வேற ஹோஸ்டிங் கம்பெனியில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறது? இவங்களை கான்டாக்ட் பண்ணாதான் கஸ்டமர் சப்போர்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் சொல்கிறேன், கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஓகேவா? கஸ்டமர் சப்போர்ட்டே சுத்தமாக இல்லைன்னு சொல்ல வரல, பட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ், நான் ஃபர்ஸ்ட்லாம் கோடாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுன் முன்னாடி போஸ்டிங் எல்லாமே அங்கே தான் இருந்தது. ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருந்தது, கேட்ட உடனே ரிப்ளை வரும், உடனே ஹெல்ப் நடக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை, அதனால நானே ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணுறேன். ஹோஸ்டிங்கர்லாம் ஒரு கம்பேர்ட் டு கோடாடி பரவாயில்ல, அதுக்காக அது சூப்பராக, அது இன்னொரு கம்பெனி, அது சூப்பராக இருக்குன்னா நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? வெங்கடேஷ், புரிஞ்சுதா? யா சார், புரியுது சார். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது இப்போ மறுபடியும் நான் இங்கே போகிறேன். சாரி, விச் ஹோஸ்டிங் கம்பெனி இஸ் பெஸ்ட்டுன்னு நம்ம மறுபடியும் டாபிக் வரலாம். எந்த கம்பெனி பெஸ்ட் அப்படின்னு நீங்க தேட உட்காந்தீங்கன்னா எந்த கம்பெனி பெஸ்ட்னு சொல்லவே முடியாது. அதுல லிஸ்ட் வரும். எனக்கு எதனா ஒரு கம்பெனின்னு ChatGPT போட்டால் கூட வராது. ஏன்னா எல்லா கம்பெனிக்கும் ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பா இருக்கும். புரியுதுங்களா? இல்லைங்க, அது ஏதோ சஜஸ்ட் பண்ணா போகுது, நான் ஜென்ரலா சொல்றேன். ஜென்ரலா வந்து உங்களுக்கு வந்து எந்த ஹோஸ்டிங் கம்பெனி நல்லா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா கம்பெனிலையும் இருக்கும். இப்போ கோடாடி எடுத்துட்டீங்கன்னா இது வந்து சப்போர்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஆனால் வந்து ஸ்பீட்லாம் நல்லா தான் இருக்குது. உங்ககிட்ட அமௌண்ட் நிறைய இருந்ததுன்னு நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட் ஓகேங்களா? ஸ்பீடு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹோஸ்டிங்கர் இப்போ நான் ஹோஸ்டிங்கர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஹோஸ்டிங்கரில் நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது, நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதில் ஜஸ்ட்டு வெப் ஹோஸ்டிங் போகிறேன். ஸோ ப்ரீமியம் ரன் வெப்சைட் ஸ்மூத்லி கிரேட் ஃபார் கிரியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு இதை நான் லாகின் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன். லாகின் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் வந்து டாலரில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்தியான்னு போகிறோம். ஸோ வி பிளான் போகிறேன். வி பிளான் போட்டால் பாருங்க, $69 சிங்கிள் வெப்சைட்டு. நீங்கள் ஒரு சிங்கிள் வெப்சைட்டை லான்ச் பண்ண போகிறீங்க. சிம்பிளாக ஒரு 5 பேஜ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு 5 பேஜ் 4 பேஜ் அவ்வளோதான். 10 GB ஸ்டோரேஜ், ஃப்ரீ டொமைன் இதில் வராது. நீங்கள் டொமைன் செப்பரேட்டாக காசு கொடுத்து வாங்கணும். 10 GB SSD ஸ்டோரேஜுக்கு ஃப்ரீ வீக்கில் பேக்கப்னா உங்கள் வெப்சைட் வந்து 1 வீக்குக்கு ஒரு டைம் அது பேக்கப் எடுத்து வச்சுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. சப்போஸ் டெலிட் ஆயிடுச்சு, வெப்சைட் டெலிட் ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிடும் உடனே. ஓகேவா? இதெல்லாம் இன்டெகிரேட்டட் இ-காமர்ஸ் ஏ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல.
ஏன்னா இதில் வருது, பட் அதை ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ண போகிறது இல்லை, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரையாரிட்டி 24/expert சப்போர்ட். ஸோ சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லி, சப்போர்ட் இல்லை பாருங்க, இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. பில்ட் வித் வைப் கோடிங், ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட் பில்ட், இதெல்லாம் இல்லை. அது மாதிரி நோட் ஜேஸ் கிடையாது. ஸோ சம் ஃபீச்சர்ஸ் இல்லை. அடுத்தது இந்த பிளான் 3 வெப்சைட் வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். 3 வெப்சைட்டு இந்த ஹோஸ்டிங்கில் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் வெப்சைட்டு. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா டொமைன் ஃப்ரீ ஃபார் 1 இயர், அதாவது ஒன் இயருக்கு வந்து உங்களுக்கு டொமைன் ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் எது வேணால் நீங்கள் அவைலபிள் இருக்கிறத சொல்கிறேன். நம்ம பாட்டு போய் சார் அமேசான் கொடுங்க சார் அப்படிலாம் அப்படி கேட்க முடியாது. அந்த மாதிரி டொமைன்லாம் வாங்க முடியாது. அவைலபிள் இருந்ததுன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா, .com .in ஏதோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 GB SSD ஸ்டோரேஜ், கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வரும். 3 வெப்சைட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா. ஃப்ரீ வீக்லி பேக்கப், சேம் சிடிஎன் கிடையாது, கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. சிடிஎன் கிடையாது, பட் இது வந்து ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஓகேங்களா, இதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, நான் சொல்கிறேன் அப்புறமா. இன்டெகிரேட்டட் இ-காமர்ஸ், ஏஐ டூல்ஸ், அப்புறமா ப்ரையாரிட்டி 24/7 எக்ஸ்பர்ட் சப்போர்ட், இதெல்லாம் இதுலேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அடுத்தது ஆனால் ஃப்ரீ டொமைன் மட்டும் இருக்குது 1 இயருக்கு. 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கணும். இப்போ எப்படி நம்ம மொபைல் ரீசார்ஜ் போடுறோமோ அதை மாதிரி தான். ஓகேங்களா. புரியல. இல்லை, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ரீசார்ஜ் பண்ணுங்க. வைப் கோடிங் இருக்குது, ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட் பில்டர். ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட் பில்டர்னா ஹோஸ்டிங்கரோட ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட் பில்டர். ஆனால் நம்ம இதெல்லாம் தேவையில்லை, நம்ம எலிமெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில், அப்கமிங் கிளாஸஸில். WordPress, அப்புறம் 2 மெயில் பாக்ஸஸ் ஃபார் வெப்சைட், ஃப்ரீ ஃபார் 1 இயர்னு இருக்குது. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, இது நம்ம வேற மாதிரி பண்ணலாம். அடுத்தது இந்த பிளானில் அன்லிமிட்டட் வெப்சைட் பண்ணிக்கலாம், அண்ட் மெயில் பாக்ஸஸ் ப்ளஸ் ஏஐ டூல்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்டெகிரேட்டட் இ-காமர்ஸ், சிடிஎன் இன்க்ளூடட், ஏஐ டூல்ஸ், இது எல்லாமே இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா பண்ணலாம். சரி, இப்போ நான் பெரிய வெப்சைட்டை 2 வெப்சைட் போட்டால் முடிஞ்சுது. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் வெப்சைட்ன்றது அவங்க சொல்றாங்க, ஆனால் அங்கே ஸ்பேஸ் இருந்ததுன்னா போடலாம். ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸுக்கு நீங்கள் 2 வெப்சைட் பெரிய வெப்சைட்டுக்கு போட்டிங்கன்னா முடிஞ்சுது. 200 வெப்சைட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பிளான் அவ்வளோதான். பட் எனக்கு வந்து ஆமாம், இப்போ WordPressல வேற ஏதாவது, இப்போ இது வெப் ஹோஸ்டிங், கிளவுட் ஹோஸ்டிங் செப்பரேட்டாக இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிளவுட் ஹோஸ்டிங்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. விபிஎஸ் ஹோஸ்டிங் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி வெப் ஆப் ஹோஸ்டிங் தனியாக இருக்குது. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன்லாம் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து facebook.com இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரி இல்லை ஒரு பெரிய வெப்சைட், பெரிய அப்ளிகேஷன், ரியல் எஸ்டேட்டுக்கெலாம் நான் பண்ணுறேன், மேட்ரிமோனியல் சைட் மாதிரி ஒன்று பண்ணுறேன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங் தேவைப்படும், பெரிய வெப் ஹோஸ்டிங் தேவைப்படும். அப்ளிகேஷன் கேட்டலாக், ஏஜென்சி ஹோஸ்டிங்னா உங்களுக்கே தெரியும். நான் ஒரு வெப் ஏஜென்சி வச்சிருக்கேன், வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வச்சிருக்கேன். நான் வந்து இந்த பிளானை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து வெப்சைட் பண்ணி தரலாம். ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவாங்க, நாங்களே மெயின்டைன் பண்ணுறோம் சொல்லிடுவாங்க வெப்சைட்லாம், இவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹோஸ்டிங்க்கு வருஷம் காசு வாங்கிக்குவாங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸாகவே இருந்தது ஒரு காலத்தில் பிஸ்னஸாகவே இருந்தது. பட் இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாரும் இந்த இண்டிவிஜுவலாக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டொமைன் நேம் சர்ச்சஸ் இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா. அதேமாரி இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், ஓப்பன் ஃப்ளா இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ பண்ணுறேன். கீழே வரலாம். கீழே வந்து எனக்கு இன்னும் கூட இதில் வந்து என்னன்னா, நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர்னு போகிறேன். ஓகே ஃபைன். புரியல, சப்ளிமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம், ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஓகேங்க. வேற என்ன கம்பெனி இருக்குன்னு நான் இங்கே போடுறேன் பாருங்க. ஹோஸ்ட்கேட்டர் இருக்கு, நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான கம்பெனி, 1000 கம்பெனி கிட்ட இருக்கு, நிறைய இருக்குது. நான் ஒரு டாப் 5 மட்டும் சொல்றேன். ரொம்ப நான் தான் சொல்றேன், எந்த கம்பெனி சூஸ் பண்ண உட்காந்துட்டீங்கன்னா 6 மாசம் கூட ஆயிடும். இந்த கம்பெனி தான் பெட்டர்னு சொல்ல முடியாது நம்மளால. இப்போ சைட் கிரவுண்ட் இருக்கு. இப்போ சைட் கிரவுண்டுலாம் எந்த மாதிரினா, நீங்க ஒரு பிளாகிங் பண்றீங்கன்னா சைட் கிரவுண்ட் பெட்டர். பிளாகிங் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேர்ல்டு வைடா நல்லா ரேங்க் ஆகும்.
நல்ல ஸ்பீடு இருக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு காஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். ப்ளூ ஹோஸ்ட்டுமே பிளாகிங்க்கும் பண்ணிக்கலாம், நார்மல் சைட்டுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஹோஸ்ட் கேட்டு கோடேடி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இது எப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நிறைய பேர் ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இந்த பிளேஸில் கோடேடி இருந்தது. இப்போ அவங்க காஸ்ட் அதிகமாக பண்ணுறாங்க, சப்போர்ட் நல்லா இல்லைன்னு அந்த பிளேஸ்க்கு ஹோஸ்டிங்கர் வந்துச்சு. ஹோஸ்டிங்கோட ஹிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹோஸ்டிங்கர் ஃப்ரீ டொமைனும் ஃப்ரீ ஹோஸ்டிங்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானே வெப்சைட் பண்ணியிருக்கேன் அதில் போய். ஃப்ரீயாவே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்டாண்டர்ட் கம்பெனிக்கே வந்துட்டாங்க, அந்த லெவலுக்கே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்சு நான் யார்கிட்ட கேட்டேன்னு ஹோஸ்டிங்கர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் வெப்சைட்ஸை, ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் வெப்சைட்ஸை. நல்லா இருக்கு, அதனால அதை யூஸ் பண்ணுறாங்க. நானுமே உங்களுக்கு இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு டொமைன் வாங்கி ஹோஸ்டிங் செட்டப் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனி வெப்சைட் பண்ண போகிறீங்கன்னா ஐ கோ வித் ஹோஸ்டிங்கர். ஹோஸ்டிங்கர் வந்து காஸ்ட் கம்மியில் நீங்கள் அழகாக பண்ணலாம். அதை தான் ப்ளூ ஹோஸ்ட்டும் போகலாம். சைட் ஒன்லாம் எனக்கு தெரிஞ்சு 11,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் பர் இயருக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். பட் உங்களுக்கு பிளாகிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் வந்து. ஓகே, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? நம்ம ஒன்று ஒன்றா கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரே நிமிஷம், என் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியே காமிச்சிடறேன். இல்லைன்னா ஹோஸ்டிங்கர் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லாகின் பண்ணுறேன். லாகின் ஆயிடுச்சு. சரிங்களா? என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். க்ளவுடும் இருக்குது, நார்மலாக ஹோஸ்டிங் இருக்குது. நான் ஜென்ரலாக அப்படியே வந்து உங்களுக்கு என்ன இதில் இருக்குதோ அதை அப்படியே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, மேனேஜ் பண்ணிக்கலாம். சப்டொமைனு உங்களுக்கு ஒன்று வெக்டேஜ் பண்ணுவோம், நான் கொடுத்துட்றேன். இது வந்து ஹோம்னு இருக்குது, இங்கே வந்து வெப்சைட்னு இருக்குது. வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன வெப்சைட் இருக்குது, கஸ்டமர் கிளைண்ட் இது என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே இங்கே வரும். இதெல்லாம் சப்டொமைன், ஸ்டூடெண்ட்டோட சப்டொமைன். நான் சும்மா ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சப்டொமைன் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அதில் போய் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தப்பு தப்பாக நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஸ்டூடெண்ட்டோட வெப்சைட்டு. ஆமாம், அவங்க ஜஸ்ட்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சப்டொமைன் நம்ம வந்து டெவலப் பண்றோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த போட்டோஸ்லாம் நம்ம வந்து புரியல. ஒரு என்னோட கம்பெனிக்கு என்னோட எங்கள் கம்பெனிக்கு போட்டோ வந்து ஒரு 2 என்ன பண்ணுறோம்னா வந்து வெப்சைட் சொல்கிறாங்க. சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக அதை வச்சு பண்ண முடியாது. ஓகேங்களா? கொஞ்சம் நம்மளோட மேனுவல் இன்புட்டும் இருக்கணும். அதெல்லாம் போட்டு
சரி, வேற எதனா ஓப்பன் பண்ணலாம். சி, இது வந்து ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இதே பார்க்கலாம். சரி, இப்போ நான் சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி இருக்காது. ஸோ இங்கே நான் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து இது இந்த மாதிரி ஒரு சைட் சிம்பிளாக அவங்க பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதோட பெட்டராக நான் சொல்கிறேன். இது வந்து பிகினர் லெவலில் இருக்குது. இதோட பெட்டராகவே நம்ம வெப்சைட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். சரிங்களா? ஸோ இது வந்து சப்டொமைன். இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சப்டொமைன் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. பட்டு நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணணும். உங்களுக்கே உங்கள் கம்பெனிக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கே எதனா ஒன்று பண்ணணும், இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கே எதனா வெப்சைட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் டொமைன் வாங்கி ஹோஸ்டிங் செட்டப் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். சப்டொமைன் வந்து ஹோஸ்டிங் எல்லாமே அதிகம். இல்லை சப்டொமைன்றது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறது. இது வந்து மெயின் டொமைன் கிடையாது. மெயின் டொமைன்றது நீங்கள் செப்பரேட்டாக போய் வாங்கணும். வாங்கிட்டு அதில் ப்ராப்பராக செட் பண்ணுவீங்க. இப்போ அமேசிங் ஸ்பிரிட் இருக்கு இல்லைங்களா? இது பாருங்க, இது சப்டொமைன் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் இது உள்ள போயிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட். அதான் வந்து இதெல்லாம் வெப்சைட்ஸ்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் இங்கே இருக்கும். ஆட வெப்சைட் கொடுத்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, கோடிங்னா என்ன, அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். வேர்ட் ப்ரெஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நேராக என்ன ஆகும்னா நேராக இங்கே வந்துடும். உங்கள் டொமைன் இதுன்னா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது. நீங்கள் டொமைன் வாங்குவீங்க இல்லைங்களா? அதை இங்கே சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்க்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். உள்ளே போயிட்டு நீங்கள் சைட் பண்ணிடலாம். அதை நம்ம எப்படி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பேக் வரேன். ஸோ வெப்சைட் எல்லாமே இங்கே மேனேஜ் ஆகுங்க. உங்களோட வெப்சைட் எத்தனை இருந்தாலும் 100 இருந்தாலும் மேனேஜ் ஆகும். வேர்ட் ப்ரெஸ் இது எல்லாமே வேர்ட் ப்ரெஸ்ல பண்ண சைட்டு. எல்லாமே வேர்ட் ப்ரெஸ் தான். அதனால் வேர்ட் ப்ரெஸ்ல எந்தெந்த சைட் இருக்கோ அதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம், டெவலப்பர் டெக்னிக்கல் விஷயம். இப்போ நான் டொமைன் போகிறேன். என்னென்ன டொமைன் நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு டொமைன் இருந்தால் தான் நான் வந்து சப்டொமைனை கிரியேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்புறம் இதெல்லாம் இருக்குது. இது ஸ்டூடெண்ட்டோட வெப்சைட். இதுவுமே ஸ்டூடெண்ட்டோட வெப்சைட் தான். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பண்ணி அவங்க வந்து சரியா மேனேஜ் பண்ணாது. இது இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டோட வெப்சைட் தான். அவங்க யாரும் மேனேஜ் பண்ணல. 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி பண்ண ஒர்க் இதெல்லாம். ஸோ டொமைன் இங்கே இருக்கும், வெப்சைட்ஸ் இங்கே இருக்கும். இங்கே ஒரு அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ரெஃபரண்ட் ஆன் அப் டு $160. இப்போ நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கொடுத்தீங்கன்னா $160 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து அஃபிலியேட்னு சொல்லுவாங்க. அஃபிலியேட்டே நான் செப்பரேட் கிளாஸ் எடுக்கிறேன். செப்பரேட்டாக அது எப்படி பண்ணலாம், பிளாகிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் திரும்ப ஹோஸ்டிங்கர் போகிறேன். நான் லாக் அவுட் பண்ணுறேன்.
ஸோ ஹோஸ்டிங்கர் WordPress ஹோஸ்டிங் போடுறோம். இது வந்து நான் செப்பரேட்டாக வந்திருக்கேன். செப்பரேட்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வராது. ஸோ எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்டு இதெல்லாம் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் டுட்டோரியல்லாம் இருக்குது. நான் சர்வீசஸ் போகிறேன். சர்வீஸ் போயிட்டு வெப் ஹோஸ்டிங் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்கணும், நமக்கு ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட் வாங்கணும்னா அதுக்கு வேறு ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது வேறு ப்ராசஸ் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? வேறு ஹோஸ்டிங் கம்பெனி வேறு இருந்தால் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சைட் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோஸ்டிங் தான். பட் இது வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சைட் கிரவுண்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து WordPressக்காக தான் பண்ணுது. siteground.world.siteground.com போட்டுருக்கேன். சப்டொமைன் சப்டொமைனு நல்லாவே ஒர்க் ஆகும். நார்மல் வெப்சைட் ஒர்க் ஆகும், நல்லாவே ஒர்க் ஆகும். சப்டொமைன் ஹோஸ்டிங் ஃபார் WordPressன்னு போகிறேன். போயிட்டு ஸோ ஸ்டார்டிங் ஜஸ்ட் $3 போட்டிருக்கேன். பட் இட்ஸ் நாட் $3. நீங்கள் வியூ பிளான் போனீங்கன்னா அது பெருசாக வரும். ரினியூ அட் $17. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு மட்டும்தான் 3.99. செகண்ட் மந்த்லேருந்து $17 சம்திங் வரும். ப்ரீபெய்ட் ஃபார் 12 month அப்படின்னு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 11,000 to 12,000 வரும். பட் இதில் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகம். போஸ்டிங்கரோட கோர் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ரீ சைட் மைக்ரேஷன், மேனேஜர் ஆட்டோ அப்டேட்ஸு, இது எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் இன்க்ளூட் பண்ணி தராங்க. அதனால தான் காஸ்ட் அதிகம். நீங்கள் ஒரு உண்மையாலுமே பிளாகர் ஆகணும், பிளாக் பண்ண போறீங்கன்னா யூ கேன் கோ சைட் ஒன். நெக்ஸ்ட் ப்ளூ ஹோஸ்ட். இப்போ நீங்கள் இந்த ஹோஸ்டிங்கரில் வந்து நீங்கள் ஏதோ பிளான் வாங்குறீங்க. கிளவுட் ஹோஸ்டிங் இருக்குது, வெப் ஹோஸ்டிங் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் ஆஃபர் இந்த மாதிரி போகிறீங்கன்னா வெப் ஹோஸ்டிங்ன்றது நார்மலாக HTML CSS சைட்டுக்கு பண்ணுறது. இப்போ யூஸ்வலாக வந்து WordPress-ஓட HTML CSS சைட் வந்து கோடிங் சைட் வந்து கொஞ்சம் இந்த ஃபைல் சைஸ் கம்மியாக வரும். WordPress கொஞ்சம் சைஸ் அதிகமாக தான் வரும். ஏன்னா எல்லாமே பிளகின்ஸு. நீங்கள் எதை வேணால் பண்ணலாம், கோடிங் இல்லாமல் டிசைன் பண்ணலாம். அது எல்லாமே பேக்ரவுண்டில் கோடிங் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கோடிங் வந்து டேரெக்டாக கோடிங் ஃபைல் இருக்கும். அதனால் ஸ்பேஸ் கம்மியாகவே இருக்கும். ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்கும். WordPress ஸ்பேஸ்க்கு அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதுதான். ஆமாம், WordPress தான் பெஸ்ட்டு. ஏன்னு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பிளான், நம்ம அங்கே பார்த்த பிளான் தான். இதில் பார்த்தீங்கன்னா 50 வெப்சைட் வரைக்கும் பண்ணலாம். 50 GB ஸ்டோரேஜ். அதாவது சின்ன சின்ன வெப்சைட்டு 50 வெப்சைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய வெப்சைட் Amazon மாதிரி தூக்கி போட்டேன்னா அது ஆகாது. சின்ன சின்ன வெப்சைட் ஆமாம், அந்த ஜிபிக்குள்ளே பண்ணிக்கலாம் 50 வெப்சைட்டு. அதாவது வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 50 டொமைன்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணலான்றது தான் அதோட மீனிங். 5 வெப் கோடிங் கிரெடிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. சேம் அங்கே நம்ம பார்த்தோமே அதே தான். இதில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்கள். WordPress பற்றி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெருசாக இதை நிறையா லேர்ன் பண்ணுற அவசியம் எதுவும் இருக்காது. ஓகே, இதுலேயே வந்து கிளவுட் பிளான் கூட இருக்குது பாருங்கள். இதுதான் 100 வெப்சைட். நான் எக்ஸ்ப்ளோர் கிளவுட் பிளான் போகிறேன். சூஸ் பிளான் போனோடனே 48 மந்த்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 48 மந்த்னு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் 1,07,000 சம்திங் வருது. கிளவுட் பிளான் இது 48 மந்த்துக்கு. இதே நீங்கள் 24 மந்த்துக்கு போனீங்கன்னா 62, 12 மந்த்துக்கு போனீங்கன்னா 35, 1 மந்த்துக்கு போனீங்கன்னா 5,000. இது வந்து நீங்கள் உண்மையுமே 100 வெப்சைட் பெரிய பெரிய வெப்சைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கிளவுடு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் வாங்க போகும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு இது வேணாம், நான் சிம்பிளாக போகிறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள். இல்லை நல்லா பாருங்கள். கிளவுடில் இது பெரிய பிளானு. அதனால தான் 1 lakh rupees வந்துச்சு. ப்ரொஃபஷனல் பிளான் செப்பரேட்டாக இருக்குது, இது செப்பரேட்டாக இருக்குது. நான் இதை சூஸ் பண்ணுறேன். இதுவுமே 100 வெப்சைட் தான். இது வந்து 28,000, 33,000 வருது.
ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ அதிகமாக இருக்குது. கிளவுட்ல பண்றது வந்து எக்ஸ்பென்ஸான கிளவுட் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும். நீங்கள் கிளவுடில் ஒரு வெப்சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா, காஸ்ட் அதிகம். ஓகேங்களா? கிரியேட் பண்றது கண்டிப்பா ஒன்று பண்ணுறோம். அப்படி இல்லை, கிளவுடில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், நல்லா இல்லை சார், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஓகே நம்ம பண்ற இடம் தான் ரெண்டு ஒன்று வரும். இல்லைங்க, அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். சி ஹோஸ்டிங் ஸ்பேஸ்ன்றது அது ஸ்பேஸ், அவ்வளோதான். நாம வெப்சைட் எப்படி பண்ணுறோம், என்ன மாதிரி டிசைன், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். அந்த ஸ்பேஸுக்கு எத்தனை வெப்சைட் பண்ண முடியும், எவ்வளோ பெரிய வெப்சைட் வைக்க முடியுன்றது மட்டும்தான் கான்செப்ட். கிளவுட்னா அது கிளவுடுன்றது கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் நிறைய வெப்சைட் போட போட எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நான் 10,000 ஒரு கிளவுட் ஹோஸ்டிங் வாங்கிட்டேன், மாதம் வருஷத்துக்கு 10,000. எனக்கு ஸ்பேஸ் இன்னும், அதாவது ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னும் போது நம்ம கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி எனக்கு இன்னும் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அப்படி வெப் ஹோஸ்டிங் பண்ண முடியாது. வெப் ஹோஸ்டிங் அப்படி பண்ண முடியாது. அப்படி தான். இல்லை இல்லை, வெப் ஹோஸ்டிங்கை நீங்கள் கிளவுடுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஓகே. புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அது நார்மல் வெப் ஹோஸ்டிங் கிளவுடுக்கு மாற்றிட்டா முடிஞ்சுது, அவ்வளோதான். சரிங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஜஸ்ட் ஸ்பேஸ் தான், அவ்வளோ மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கு டெக்னாலஜி என்னென்னலாம் டெக்னாலஜி என்னென்னலாம் பண்ண முடியும், வேர்ட் ப்ரெஸ் பண்ண முடியும், வெப்சைட் பில்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ஹாரிசான்ஸ், இது வந்து ஏஐ டூல்ஸ் இது. அப்புறம் டெப்ளாய் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாதிரி வரும். பிஹெச்பினா ஃபுல்லாக கோடிங்கில் பண்ணுறது, பேக் அண்ட் கோடிங் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுன்றாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், இண்டிவிஜுவல் பிளான் வேணும்னா ஜஸ்ட் கோ ஃபார் இண்டிவிஜுவல் பிளான். இங்கே இருக்கு பாருங்க. இண்டிவிஜுவல் பிளான் போனீங்கன்னா ஒரு வெப்சைட் தான் பண்ணணும்னா சூஸ் பிளான் போங்க. சூஸ் பிளான் போனீங்கன்னா இங்கே க்ளீனாக வரும் 3,000 சம்திங் ஒரு வெப்சைட், 48 மந்த்துக்கே. அதாவது 4 வருஷத்துக்கே இவ்வளோ தான் வருது. இல்லை எனக்கு 12 மந்த் போகுதுன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக வரும், 2,000 சம்திங் வரும். இது வந்து நார்மலாக சிம்பிளாக ஒரு வெப்சைட் பண்ணலாம். ரொம்ப பெரிய வெப்சைட் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். இப்போ இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வெப்சைட், நானே என் கம்பெனிக்கு ஒரு 3 வெப்சைட் வச்சிருக்கேன்னா யூ கேன் கோ திஸ். இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வரும் பிளானு. ஸோ 11,000 வருது 48 மந்த்துக்கு. 48 மந்த் வரைக்கும் நீங்கள் அதாவது இன்னைக்கு 11,000 பே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மேபி அமௌண்ட் நிறைய கூட வாங்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 இயர் டேர்முக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஹோஸ்டிங் கம்பெனியில் டிஃப்ரெண்ட் பிளான் ப்ரைஸிங் வரும், ஒரே மாதிரி வராது. ஓகே. 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஹோஸ்டிங் வந்து இதே ஹோஸ்டிங் வேற கம்பெனி சேஞ்ச் பண்றோம் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் எல்லாமே. அதுக்கு அமௌண்ட் ஆனால் வேற கம்பெனியில் அமௌண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹோஸ்டிங்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க எல்லாருமே. ஹோஸ்டிங் டொமைன்னாவே காஸ்ட்லி தான், மணி நிறைய போகும். அதை தடுக்கலாம் முடியாது எந்த கம்பெனிக்கு போனாலும். அதே மாதிரி ஹிடன் சார்ஜஸ் தான் நிறைய இருக்கும், அதையும் தடுக்க முடியாது, ஹிடனாக தான் இருக்கும். இப்போ இந்த பிளான் போகலாம். இந்த பிளான் போனால் எவ்வளோ வருது பார்க்கலாம். 11,000 4 இயருக்கு. இந்த பிளான்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வெப்சைட் வரைக்கும் பண்ணலாம்னு போட்டுக்கிறாங்க. திஸ் இஸ் த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் வெப்சைட் அலோட் பர் அக்கௌண்ட். அதை வந்து டொமைன் நேம் தான் சொல்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? பட் கீப் இன் மைண்ட் தட் தேர் ஆர் மல்டிபிள் லிமிட்ஸ் ஃபார் எவ்ரி பிளான் விச் ஷுட் ஆல்சோ டேக் இன் டு கன்சிடரேஷன். ஸோ இது ஓகே, பட் ஆனால் ஸ்டோரேஜ் வைஸாக தான் நாங்கள் கொடுக்குறோம். 50 டொமைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சின்னதாக வெப்சைட் 50 டொமைன் யூஸ் பண்ணி. பட் இருந்தாலும் அந்த 50 ஸ்டோரேஜுக்குள்ளே தான் நீங்கள் விளையாடணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்றாங்க. சரி, நான் அதுக்கு மேலே போயிட்டேன், எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க இங்கே இந்த பிளான்லேருந்து க்ளவுடுக்கு மாற்றிடுவாங்க அவங்களே, அவ்வளோதான். ஓகேங்களா? ப்ளூ ஹோஸ்ட் போகலாம். ஹோஸ்டிங் ஓகே, டொமைன் ஓகே. இருங்க, இப்போ ஏஜென்சி பிளான் செப்பரேட்டாக இருக்குது. இதெல்லாம் ஏஜென்சி பிளான் ரொம்ப ஹை காஸ்ட். ஏஜென்சினா அதான். இல்லை அப்படி கிடையாது. நான் ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். கம்பெனி வச்சு தான் எனக்கு நிறைய வெப்சைட் இருக்கும், நிறைய கஸ்டமரோட வெப்சைட்டை நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த பிளான் வேணால் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி நான் நிறைய கிளைண்ட் வெப்சைட் நான் பண்ணுவேன், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஏஜென்சி பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிமிஷம்.
ஓகே, இப்போ இதை சூஸ் பண்ணுறோன்னு வைங்க. இதை சூஸ் பண்ணால் பாருங்கள், இதெல்லாம் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கும்போது. பட் இப்போதைக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஹோஸ்டிங் வாங்குறீங்க, உண்மையுமே ஹோஸ்டிங் வாங்குறீங்க, டொமைன் வாங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் போய்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சப்டொமைன் தரேன், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். வெப்சைட் டிசைனிங், லேஅவுட் டிசைன் பண்ணுங்கள், பேஜ் பில்டர் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருக்கா? ப்ளூ ஹோஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரும் பாருங்கள். இது செப்பரேட் பிளான் 199 பர் மந்த், 10 வெப்சைட் வரைக்கும் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஆமாம், அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீ டொமைன் இருக்குது. ஆமாம், இவங்களும் பாருங்க, சூஸ் யுவர் ஃப்ரீ டொமைன் இவங்களும் தராங்க. ஒரு டொமைன் தான் தருவாங்க. அதான் 1 இயருக்கு தான் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரினியூ தான் பண்ணிக்கணும். கெட் அ ஃப்ரீ டொமைன் வித் யுவர் வெப்சைட் பேக்கேஜ், சூஸ் எனி ஆஃப் திஸ் எலிஜிபிள் டொமைன் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஏன்னா .a எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கஸ்டமைஸ்டு எக்ஸ்டென்ஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. அதுலேயும் இருக்கு. நீங்கள் வாங்குற பிளானை நல்லா ஹை எண்ட் பிளான் வாங்குனீங்கன்னா அதுலேயும் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், நீங்களே பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இட்ஸ் நாட் அவைலபிள்னு வருது. நான் சும்மா ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன். இப்போ அவைலபிள் இருக்குது சரிங்களா? நான் சும்மா தான் நம்பர் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஹோஸ்டிங் பாருங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன். இதில் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் அது இந்த பிளானை பொறுத்து தான். பிளானை பொறுத்து 1 இயர் ஃப்ரீயாக தருவாங்க. நான் ரொம்ப பேசிக் பிளான் போனால் நீங்கள் செப்பரேட்டாக காசு கொடுத்து தான் வாங்கணும். புரியுதுங்களா? ஸோ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பற்றி உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நான் சப்டொமைன் கொடுத்துட்றேன், சாயங்காலமாக உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சு விட்டுறேன். உங்களுக்கும் வேண்டியிருக்கும். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் அதில் ஃபைல்ஸ்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்றேன். நாலுலேருந்து நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். வேர்ட்ப்ரெஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம், வேறு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ½ hour அப்படி இருக்கும். 2:30க்கு வாங்க கொஞ்சம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ்ல டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நாளைக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஓகேங்களா? வெங்கடேஷ், நீங்கள் எப்போ வருவீங்க சொல்லுங்கள் ஆஃப்லைனுக்கு? August 3rd, சார். ஆகஸ்ட் 3rd வரீங்களா? கமிங் மண்டே. சரி, ஓகே. குயிக்காக வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே அழகாக கிளாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பாக ஆகஸ்ட் வந்துடுறேன். சரி, ஓகேங்க. இன்னி செஷன் இவ்வளோதான். இன்னி செஷனும் நேற்று செஷனும் அப்லோட் பண்ணுறேன். 2 பேரும் உட்காந்து பாருங்க. அதை இதோட ஸ்டாப் ஓகே பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ப்ரெஸ் தான், அது நியூ டாபிக் வரும். ஓகே ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார்.